கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்திலே 12லிருந்து 14 வரை பார்த்தீர்கள் என்றால், 100 ஆடில் ஒரு ஆடு வழி தெரியாமல் தொலைந்து போன ஆட்டை தேடி ஒரு மேய்ப்பன் போவது போல தேவன் 100 மனிதர்களில் ஒரு மனிதன் கெட்டு போனாலும் அந்த ஒரு மனிதனை தேடி என்ன செய்கிறார்? போய் கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைகிறார். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்கிறார். அதே போல் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 10 வரை பார்த்தீங்கன்னா, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அது ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விலைக்கு கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையை தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பார். அதேபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அன்பானவர்களை, இங்கே வழி தெரியாமல் போன ஆட்டை குறித்து கவலைப்படுகிற தேவன், அதாவது வழி தெரியாமல் போனேன். இங்கே இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா, லூக்கா அதே அதிகாரத்தில் 15ல் 11லிருந்து 32 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே 2 குமாரர் இருக்கார்கள். அதில் ஒரு குமாரன் தன் ஆஸ்தியை எனக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி தகப்பனிடத்தில் கேட்டு அதை பிரித்து என்ன செய்கிறான்? எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் கெட்ட வழிக்கு அவன் ஊதாரியாக செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த இடத்துல பஞ்சம் உண்டாகுது. அவன் எங்கேயும் அங்கே எதுவும் பணம் இல்லாதனால ஒரு இடத்துல அவன் வேலைக்கு போகிறான். அங்கே அவனை பன்றி மேய்க்க சொல்லிக்கிறார்கள் வயலில். அவன் பன்றி மேய்க்கும் போது அவனுக்கு அந்த பன்றியின் தவிட்டினால் தன் பசியை ஆட்ட அவன் ஆசையாக இருக்கும்போது அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாம். அப்போ தான் அவன் யோசிக்கிறான், தன்னுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் எல்லாரும் வயிறார சாப்பிட்டு திருப்தியாக இருப்பார்கள், நாம் தகப்பனிடத்தில் போய் ஒரு வேலைக்காரராக இருந்து விடலாம் என்று அவன் வருகிறான். அப்போ தூரத்தில் வருகிற மகனை பார்த்து தகப்பன் போய் அவனை கெட்டி பிடிச்சி அப்போ இவன் சொல்கிறான், உமக்கு விரோதமாக பரத்து விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று. அப்போ அவன் தகப்பன் அவனை மன்னித்து அவனுக்கு விலை உயர்ந்த ஆடைகளையும் பொருட்களையும் கொடுத்து அவனை கண்ணுக்குட்டி அடித்து விருந்து பண்ணிக்கிறார். பக்கத்து உறவினர்களாக கூப்பிட்டு. அப்போ பெரியவன் வருகிறான். அவன் கஷ்டப்படுகிறான். ஏனென்றால், நாம் இவ்வளோ நாள் இவருக்கு கீழ்ப்படிஞ்சு கூடையே இருக்கிறோமே, நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி நமக்கு விருந்து பண்ணலையே அப்படின்னு அவனுக்கு கஷ்டம். அப்போ தகப்பனிடத்துலேயே அவன் கேட்குறான். உள்ளே போகாதனால தகப்பன் வெளியே வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ இவன் சொல்கிறான், நான் உமக்கு விசுவாசமாக தானே இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்கள் எனக்கு சமைச்சு போடலையே என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு உள்ளது தான் உனக்கு உள்ளது தான், அவன் உன் இளையவன் மரித்தான், இதோ உயிர்தான் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, தேவன் காணாமல் போன ஆட்டை தேடுகிற தேவன் பிறகு இங்கே தொலைஞ்சு போன வெள்ளிக்காசை தேடுகிறது. பாவிகளை தேடி போகிற தேவன் இங்கே இவனை குறித்து தகப்பன் ஏன் போகவில்லை என்றால், இவன் வேணுமிட்டே அவர் எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டு அவன் கெட்ட வழியில் ஊதாரியாக செலவு பண்ணணும்னு வேணுமிட்டே போனான். இங்கே அவர்கள் வழி தெரியாமல் போனவர்கள் வேறு, இங்கே அவன் வேணுமிட்டே போகிறதை பார்க்குறோம். அதே போல் தான் தேவனை விட்டு பின்மாற்றத்துக்கு வேணுமிட்டே எல்லாம் தெரிஞ்சு போகிறவனை ஆண்டவர் தேடி போக மாட்டார். ஏன்னா அவனே வரணும் என்று வெயிட் பண்ணுவார். அதனால் பின்மாற்றத்துக்கு போகிருந்தால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வந்து மன்னிப்பு கேளுங்கள். காலம் இனி இல்லை, நீங்கள் இல்லை நான் போக மாட்டேன், இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்குது என்று கெட்ட வழியிலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.